வணக்கம். ஆன்மீக செய்திகள். திருச்சி உறையூர் வெக்காளியம்மன் கோவில் சித்திரை அமாவாசை சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. உற்சவர் வெக்காளியம்மன் தங்க கவசம் அணிந்து சிறப்பு அலங்காரத்தில் ஊஞ்சலில் பிரவேசித்தார். மேளதாளம் இசைக்க ஊஞ்சல் உற்சவம் கண்டருளினார். மகா தீபாராதனை காட்டப்பட்டது. போமாயி அம்மன் கோவில் சித்திரை வசந்த திருவிழா ஏப்ரல் 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தெப்ப திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் உற்சவர் போமாயி அம்மன் அலங்கரிக்கப்பட்ட தெப்ப மிதவையில் பிரவேசித்தார். ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க பெண்கள் குலுவையிட்டனர். அம்மன் 3 முறை தெப்பத்தை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மகா தீபாராதனை காட்டப்பட்டது. திருக்குளத்திலே சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். முதல் சுற்று இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. விளக்கேற்றும் தாய்மார்கள் விளக்கேற்றி வழிபடுங்கள். வேலூர் மாவட்டம் கீழாலத்தூர் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற கங்கையம்மன் கோவில் உள்ளது. இதன் சித்திரை மாத கங்கையம்மன் சிரசு திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. சுற்று வட்டார கிராமங்களைச் சேர்ந்த பக்தர்கள் விழாவில் பங்கேற்று அம்மனுக்கு ஆடு கோழிகளை பலியிட்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். விழாவில் பாரம்பரிய கலைகளுடன் ஊர்வலம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஆனம்பாக்கம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோயிலில் அக்னி வசந்த விழா குடியேற்றம் கடந்த 16ஆம் தேதி நடைபெற்றது. பக்தர்கள் காப்பு விரதத்தை கட்டி விரதத்தை தொடங்கினர். 20 நாட்கள் நடைபெறும் விழாவில் அர்ஜுனன் தபசு மரம் ஏறும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. அர்ஜுனன் வேடம் அணிந்து நாடக கலைஞர் தபசு மரம் ஏறி பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார். குழந்தை இல்லாத பெண்கள் தபசு மரத்தை சுற்றி வலம் வந்து குழந்தை வரம் வேண்டி வழிபாடு நடத்தினர். திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். பாசமாதாஸ்திரம் தருகிற